சமீபத்தில இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில வெளிவந்த பைசன் அப்படிங்கிற திரைப்படம் திரையரங்கில வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்குது. இத நெறைய நபர்கள் படத்த போய் தியேட்டர்ல போய் பார்க்காமலே இத இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, இந்த படம் சாதிய முன்னிறுத்தக்கூடிய படமா தான் இருக்கும். இது தலித்துகளோட படமா தான் இருக்கும். நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு சாதகமா இருக்கக்கூடிய படம் தான் நெறைய பேர் நெனச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க தியேட்டர்ல போய் இந்த படத்த பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சாதிய சாதிய குறியீடுமே பெரிய அளவுல தெரியாது. இந்த படத்துல உண்மையிலேயே சூப்பரா நான் மார்ஷல் எடுத்திருக்காரு. இத அவர் ஒரு சிறந்த கலைஞன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாம அந்த படத்துல அந்த பசுபதி பாண்டியன், வெங்கடேஷ் பண்ணி அவர்களுடைய கேரக்டர கையாண்டது தான் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்குது. கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் தென் மாவட்டங்கள்ல கலவரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் வந்திருக்கும். ஆனா அத கையாண்டது தான் அப்படிங்கிறது உண்மையிலேயே சூப்பரா இருக்குது. ஆ அதுவும் இல்லாம கபடி போட்டியில இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ அவரு சொன்ன விதமும் ரொம்ப சூப்பர் தான். ஆனா சாதிய தாண்டியும் பல பிரச்சனைகள் இருக்குது அந்த கபடி போட்டியில. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நடிச்ச கூட அமீரு, அப்புறம் லாலு, அப்புறம் பசுபதி எல்லாரும் நடிப்பு உண்மையிலேயே சூப்பர் தான். அது மட்டும் இல்லாம அந்த படத்த நீங்க எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. உண்மையிலேயே இது சாதிய தாண்டி பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட படம். ஏன்னா, ரஞ்சித் அவர்கள் எடுத்தாரு, ஒரு கதைய சொன்னாரு அப்டின்னா, அது நம்மளுக்கு கேட்கும்போது சில காட்சிகள பார்க்கும்போது கோவம் வரும். ஆனா, இயக்குனர் மார்சராஜ் அவர்களுடைய படத்துல கோவம் வர மாரி, கலவரம் உண்டு பண்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காட்சிகளுமே இல்ல. அதனால இந்த படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு புடிக்கும்னு நான் நெனைக்கிறேன்.